to Delve and Acquire channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ். ஸோ செக்ஷுவல் அப்யூஸையும் செக்ஷுவல் வயலன்ஸையும் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது எஜுகேஷன் மூலியமாக அப்படின்னு தான் இந்த கொஷின் சொல்லுது. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா சினாப்சிஸில் செக்ஷுவல் அப்யூஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம், ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா forced sexual contact, that is touching a person with sexual intent without her or his consent is called sexual abuse, sexual molestation. ஸோ என்னென்னா இப்போ ஒரு பர்சனோட கன்சர்ன் இல்லாமல் அவங்கள டச் பண்ணுறது தான் வந்து செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நீங்கள் டச் பண்ண போகிறீங்கன்னு தெரியாமல் அவங்கள நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு செக்ஷுவல் அப்யூஸ், ஒரு ராங்கான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. திஸ் கேன் பி ஹேப்பன் டு எனி ஒன் ஆஃப் எனி ஜெண்டர். ஸோ யாருக்கு வேணால் நடக்கலாம், எந்த ஜெண்டர், ஃபீமேலுக்கு மட்டும் தான் நடக்கும்னு இல்லை, மேலுக்கும் நடக்குது இப்போலாம். ஸோ எந்த ஜெண்டருக்கும் வேணாலும் நடக்கும். திஸ் கேன் பி ஹேப்பன் டு எனி ஒன் ஆஃப் எனி ஜெண்டர். எனி ஜெண்டர் மீன்ஸ் அ மேல், ஃபீமேல் அண்ட் ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர் ஆல்சோ, இல்லையா? ஸோ இப்போல்லாம் நடக்குது அட் எனி ஏஜ், எந்த ஏஜ்னாலும் நடக்குது. ஸோ சின்ன பசங்களையும் ரேப் பண்ணுறாங்க, ஸோ பெரிய பசங்களுக்கும் செக்ஷுவல் அப்யூஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எந்த ஜெண்டருக்கு வேணாலும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷுவல் அப்யூஸ் மே பி இன்ஃப்ளிக்டட் பை க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஈவன் பை தி லைஃப் பார்ட்னர். ஸோ க்ளோஸ் ரிலேட்டிவ் மூலியமாகவும் நடக்குது, ஈவன் லைஃப் பார்ட்னர் மூலியமாகவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் ப்ரிவென்டிங் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் வயலன்ஸ். ஸோ ரோல் ஆஃப் எஜுகேஷன் மூலமாக எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, டீச்சர்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் செகண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் as such they can play an important role in the preventing of sexual harassment and violence in school. ஸோ ஸ்கூலில் நம்ம பார்க்கும்போது டீச்சர்ஸ் தான் வந்து செகண்ட் பேரண்ட், இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு பசங்க வரும்போது யார் செகண்ட் பேரண்ட்னா டீச்சர்ஸ் தான் வந்து செகண்ட் பேரண்ட் ஸ்டூடெண்ட்க்கு. ஸோ அவங்க தான் வந்து இதில் இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த செக்ஷுவல் அப்யூஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு யார் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸ் மட்டும்தான். In the past, schools remained as bastions of safety for students, but at present, the increasing number of student violence in schools has made it a question mark and affected the learning atmosphere and activities in school. ஸோ அப்போல்லாம் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வைலன்ஸ் வந்து ஸ்கூலில் நடக்குது. எதனால்? அது ஒரு பெரிய கொஷன் மார்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த அட்மாஸ்பியரே அஃபெக்ட் ஆகுது, அந்த ஸ்கூலோட ஆக்டிவிட்டீஸு எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஸ்கூல் வைலன்ஸ் இஸ் மோஸ்ட் ப்ரிவலண்ட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் 12 and 18 years ஆஃப் ஏஜ். ஸோ யாருக்கு நடக்குதுன்னா இந்த 12 to 18 இயர்ஸ்க்கு வந்து இந்த பசங்களுக்கு வந்து வைலன்ஸ் நடக்குது. ஸோ டீச்சர், பேரண்ட்ஸ் அண்ட் தி ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் ஜாயின் டுகெதர் டு ரூட் அவுட் தி இவல் ஆஃப் ஸ்கூல் வைலன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஒன்றாகி இந்த வந்து ஸ்கூல் வைலன்ஸை வந்து இந்த ஸ்கூல் வைலன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் திஸ் பர்பஸ் டீச்சர்ஸ் கேன் டேக் தி ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் இதை வந்து நம்ம இந்த ஸ்கூல் வைலன்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ப்ரெஸிங் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸ் ரிவீல் தட் children who are denied of love and affection at home indulge in violent acts. இப்போ வந்து வீட்டில் வந்து அவங்களுக்கு போதுமான லவ், அஃபெக்ஷனு கிடைக்காதனால, இப்போ பேரண்ட் இல்லாமல் பேரண்ட் கிட்டேருந்து ஒரு சரியான லவ்வோ இல்லை அஃபெக்ஷனோ அவங்களுக்கு கிடைக்காம, இப்போ வந்து செப்பரேட்டட் பேரண்ட்ஸ் இல்லையா இருக்காங்க இல்லையா நிறையா. ஸோ அது மாதிரி இருக்க பேக்ரவுண்ட்லேருந்து வர பசங்களுக்கு போதுமான லவ், அஃபெக்ஷன் அது மாதிரி இல்லாததுனால அவங்க வந்து இந்த வைலண்ட் ஆக்டில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஆஸ் அ டீச்சராக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த மாதிரி பசங்களை வந்து யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்களோ அந்த பசங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஸ் அ மதர் கேராக வந்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா இந்த வைலண்ட் ஆக்ட்லேருந்து அவங்கள வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். இது வந்து ஒரு மெயின் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எஸ்டப்ளிஷிங் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஸோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சென்டர் ஷுட் பி எஸ்டப்ளிஷ்ட் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னலி ட்ரெயின்டு கவுன்சிலர் குட்
ரிமூவ் தி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷார்ட் டெம்பர் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இப்போ வந்து ஒரு கவுன்சிலிங் டீமை வந்து செட் பண்ணணும் ஸ்கூலில் வச்சுட்டு பசங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்ன ஏது இருக்குது, எதனால் அவங்க கோவப்படுறாங்க, ஸோ அது மாதிரிலாம் வந்து கண்டுபிடிச்சி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்கு ரிமூவ் பண்ண வைக்கணும். ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் அ நெகட்டிவ் திங்கிங் இன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் தெம் ஃப்ரம் indulge in violent acts. ஸோ இது மூலியமாக என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் திங்கிங்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல விதமான ஒரு தாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால அவங்க வந்து அந்த வைலண்ட் ஆக்டுக்கு வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி என்ஃபோர்ஸிங் தி ரூல்ஸ் இன் ஸ்கூல்ஸ். If even after 1 or 2 warnings the violent acts of students continues, school administrators should not hesitate to take strict action. So if suppose அதையும் மீறி 2-3 வார்னிங் கொடுத்தோம் அந்த பசங்க செஞ்சாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து எந்த எசிட்டேஷனும் இல்லாமல் அந்த பசங்க மேலேயோ இல்லை யார் டீச்சர்ஸ் மேலேயோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹராஸ்மெண்ட்டில் நடந்துக்கிட்டாங்கன்னா 2-3 வார்னிங் கொடுத்தும் அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவைடிங் ஃபார் ட்ரைனிங் இன் யோகா அண்ட் மெடிடேஷன் இன் ஸ்கூல்ஸ். ஸோ ப்ரொவைடிங் ட்ரைனிங் இன் யோகா அண்ட் மெடிடேஷன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி ஸ்கூல் ஹெல்ப் தேர் பாடி அண்ட் மைண்ட் ரிலாக்ஸ். ஸோ இது மாதிரி கொடுக்கும்போது யோகா அண்ட் மெடிடேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த பாடியோ மைண்டோ வந்து ரிலாக்ஸ் ஆகும். அது மாதிரி பண்ணும்போது அவங்கள வந்து அந்த வைலன்ஸ் வந்து அந்த வைலன்ஸ் உள்ள வந்து இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ப்ரொவைடிங் ட்ரைனிங் இன் யோகா அண்ட் பேசிக் சைக்காலஜி டு டீச்சர்ஸ். மெயின்டைனிங் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கிவன் பை physical education teachers only. So this should change and all teachers should take responsibility for disciplining the students. Teachers should also get trained in this and function effectively. So என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸ்க்கும் வந்து இந்த யோகாலாம் சைக்காலஜிக்கலாக வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பசங்களை பற்றி. எதுக்காக அப்படின்னா ஃபிசிக்கல் பிடி எஜுகேஷன் பிடி டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த யோகாலேயோ இல்லை இதாலேயோ வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அவங்க பசங்களை அவங்களே ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டீச்சர் குட் rapport வித் student. So teachers should interact with every student face to face and find out the problems and try to find the solution for each one's problem. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு சில்ட்ரன்கிட்டையும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து என்னென்னு அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த பசங்களை வந்து பார்த்து என்ன ப்ராப்ளம்னு அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளமை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து சொல்யூஷன் எப்படி அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு வந்து அவங்க வந்து பண்ணணும். அது வந்து டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பசங்களுக்கு பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்க இந்த வைலன்ஸ் ஆக்டை வந்து அவங்க இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவிங் ஸ்டூடெண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பை வந்து ரிமூவ் பண்ணணும் ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணுங்கன்னா இதுதான் பண்ணணும், பையனுங்களா இதுதான் பண்ணணும் வேலை அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜெண்டர் ஸ்டீரியோடைப் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவைடிங் ஸ்பெஷல் ஸ்கூல் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் பசங்களுக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் ஸ்கூல் பேஸ்ட் அப்படின்னா ட்ரைனிங் இன் லைஃப் ஸ்கில்ஸு. ஸோ லைஃப் ஸ்கில்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் இன் சோஷியலைசேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் தென் ட்ரைனிங் இன் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்கில்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட் திங் இல்லையா. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்குள்ளே அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வரும்போது அவங்க வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக அவங்க வந்து அதெல்லாம் அந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.